வீடியோ தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். குரூப் 4 அண்ட் குரூப் 2 ஆஸ்பிரண்ட்ஸ் தமிழ் A to Z பிடிஎஃப்லேருந்து ஃப்ரீ சோர்ஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் என்ன படிக்கணும் எல்லாம் எங்கே கிடைக்கும் நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோ டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிஸ் டிப்ஸ். நான் உங்கள் மகி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், அவுட் சோர்ஸ் பிடிஎஃப். தமிழுக்கான அவுட் சோர்ஸ் பிடிஎஃப் நான் நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். மகிஸ் டிப்ஸுங்கிற டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு அவுட் சோர்ஸ் பிடிஎஃப் புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அவுட் சோர்ஸ் பிடிஎஃப் வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அவுட் சோர்ஸ் புக்ஸ்லாம் நான் ஸ்கூல் புக்ஸ் டாபிக்ஸ் முடிச்சதுக்கப்புறமா படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் படிக்கும்போது எப்படி படிக்கிறேன், சிலபஸ் டாபிக்ஸ் கவராக ஏரியா மட்டும் படிக்கிறேன்னா புக் ஃபுல்லாக படிக்கிறேனாங்கிறத உங்களுக்கு நான் பின்னாடி கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கேட்குறீங்க. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச யாருமே ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொடுக்கல. நக்கீரன் டிஎன்பிஎஸ்சியில் உங்களுக்கு ஒரு 3 months முன்னாடி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ நீங்கள் படிக்கிறீங்கன்னா கூட அங்கே பேட்ச்சில் ஜாயின் பண்ணிவிட்டு ஷெட்யூல் 1லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னும் பலருக்கு வந்துட்டு இந்த ஸ்கூல் புக்கில் நியூ புக் எது, ஓல்டு புக் எது, சிறப்பு தமிழ் எதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு டவுட் இருக்கிறவங்க டிஎன் புக்ஸுங்கிற வெப்சைட்குள்ளே போங்க. உங்களுக்கு அந்த வெப்சைட்டில் நீங்கள் போனதுக்கப்புறமா உள்ளே உங்களுக்கு நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ் உங்களுக்கு செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ புக்ஸ் இல்லாதவங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நியூ புக்குங்கிறது 2025 இருக்க இந்த புது எடிஷன் தான் நியூ புக். இதுக்கு முன்னாடி இந்த எல்லாமே பழைய புக்கு தான். ஓகேவா? இல்லை யாரும் குழம்பிக்க வேணாம். 2024 இருந்ததுலாம் உங்களுக்கு இனிமேல் பழைய புக்கு தான். தமிழ் அவுட் சோர்ஸ் சொல்லியாச்சு, ஃப்ரீ பேட்ச் சொல்லியாச்சு. எப்படி தான்ப்பா படிக்கிறது அப்படின்னா உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் பேட்ச் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அந்த பேட்ச் ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி படிங்க. பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 30 பக்கம் 40 பக்கம் படிக்கணும்னு சொல்லிட்டு பேஜ் கணக்கில் வச்சு படிங்க. இலக்கணம் டாப்பிக்கு கண்டிப்பாக நீங்கள் நோட்ஸ் மேக் பண்ணியே ஆகணும். ஏன்னா இலக்கணம் உங்களுக்கு மேக்ஸ் மாதிரி தான். ஒன்ஸ் பார்க்குறப்ப ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு மறந்து போயிடும். ஸோ இலக்கணத்துக்கு கண்டிப்பாக நோட்ஸ் மேக் பண்ணி படிங்க. என்னோட ஸ்டடி பிளான் நான் வந்துட்டு February மந்த்தே ஸ்டார்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஸ்டடி பிளான் ஷேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மார்ச் மந்த்துக்கான ஸ்டடி பிளான் உங்களுக்கு அடுத்த வாரம் ஷேர் பண்ணுவேன். நான் ஃபாலோ பண்ணுறது ஃப்ரீ பேட்சா பெய்டு பேட்சான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நியூ வரவங்களுக்கு தெரியாதுல்ல, அதுக்காக நான் சொல்லிக்கிறேன். நான் ஆசான் அகாடமியோட பெய்டு பேட்ச் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 2 மாதம் ஃபுல்லாக அதை ஃபாலோ பண்ணி முடிச்சிட்டேன். மே வரைக்கும் எனக்கு இந்த பெய்டு பேட்ச் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ நான் இப்போ அதை ஃபாலோ பண்ணி தான் படிச்சுட்ருக்கேன். ஏதாவது டெஸ்ட் போட்டு பார்க்குற மாதிரி அது ஃப்ரீ டெஸ்ட் சோர்ஸ் சொல்லுங்கள், ஃப்ரீ ஆப் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் ஆன்லைனில் ஆஃப்லைனில் டெஸ்ட் போட்டு பார்க்குறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப் இது தான், நித்ரா டிஎன்பிஎஸ்சி. நான் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே இந்த ஆப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் சிலபஸ் டாபிக் வைஸ் டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம், ஸ்டாண்டர்ட் வைஸ் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச நீங்கள் டவுட்ஸ் கேட்டது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் குயிக்காக ஈஸியாக சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ இந்த வாட்டி ஒரு புது முயற்சியாக நான் டெக்ஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வீடியோவில். ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிடுறீங்க. ஸ்கிப் பண்ணுறப்போ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக் மேலே பார்த்தா தெரியும். ஸோ அதுக்காக தான் டெக்ஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்மெட் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் குரூப் 2 படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.